4 கோடி 3.4 crores 3 கோடிக்கும் அதிகமான மக்கள் டெல்லி பட்டணத்திலே வாழ்கின்றார்கள். மும்பை பட்டணத்திலே 12 மில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை பட்டணத்திலே 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேலே இருந்து பார்த்த அந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திலே கிட்டத்தட்ட 20 பில்லியன் மக்கள் வாழக்கூடிய ஒரு பட்டணமாக உலகத்திலேயும் சரி, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சிட்டியாக புதிய எருசலேம் பட்டணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உருவாக்கி இருக்கிறார். ஏனென்றால் 20 பில்லியன் என்பது 2000 கோடி 2000 crore பீப்புள் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பட்டணமாக பரிசுத்த புதிய எருசலேம் நகரமானது காணப்படுகிறது. 1 பில்லியன் என்பது 100 கோடி அளவிலான மக்களை அது குறிக்கிறது. உலகத்திலேயே அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய நகரமாக டோக்கியோ ஜப்பானிலே காணப்படுகின்ற அந்த நகரத்திலே 37.1 மில்லியன் மக்கள் அங்கே வசிக்கிறார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மில்லியனை விட பில்லியன்ஸ் அது அதிகமாக காணப்படும். எடுத்துக்காட்டாக டெல்லியிலே ஒரு 3 கோடி 4 கோடி அளவிலான மக்கள் வசித்தாலும், சென்னை பட்டணத்திலே ஒரு 1 கோடி 2 கோடி மக்கள் வசித்தாலும், மும்பை பட்டணத்திலே 1 கோடிக்கும் மேலாக மக்கள் வசித்தாலும், அந்த உலகத்திலேயே மிகவும் பெரிய சிட்டியான டோக்கியோவிலே 3 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள். ஆனால் புதிய எருசலேம் நகரத்திலோ எவ்வளவு அதிகமான 2000 கோடி, சில கோடிகள் எங்கே, 2000 கோடி எங்கே இருக்கிறது என்று கணக்கிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 2000 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய மிகப்பெரிய பட்டணமாக புதிய எருசலேம் பட்டணமானது அமைந்து இருக்கிறது. அந்த பட்டணத்திலே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களையும் தம்முடைய பிள்ளைகளையும் தம்முடைய ஊழியக்காரர்களையும் அங்கே அவர் அந்த ஸ்தலத்திலே அவர் வைக்க இருக்கிறார். மேலும் நாம் இந்த பரிசுத்த புதிய எருசலேமை குறித்து பார்க்கின்ற பொழுது முதலாவதாக இந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரமானது ஒரு 3 விதமான அமைப்புகளாய் நாம் எடுத்துக்கொண்டோமேயானால், முதலாவது பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திற்கு மதில் சுவர் காணப்படுகின்றது. அதை சுற்றிலும் சதுர வடிவிலே மதில் சுவர் காணப்படுகிறது. அந்த மதில் சுவருக்கு உள்பகுதியிலே அந்த எருசலேம் பரிசுத்த புதிய எருசலேமின் கட்டடங்கள் காணப்படுகின்றன. அது மாத்திரம்